ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னா ஹாரர் டங்கன் 3D. இந்த கேமை நாங்கள் முடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கீ சிம்பிள் போட்டு 6 காட்டுறது தெரியும். இப்போது இது இருக்குல்ல காய்ஸ், இதுதான் வந்து எஸ்கேப்பிங் டோரு. இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து 6 கீ தேவைப்படுது. ஓகே, இங்கே சைடில் லேம்ப்பு மாதிரி ஒன்று தெரிது பாருங்கள் காய்ஸ். அது எதுக்குன்னு எங்களுக்கு தெரில, அது போக போக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். இப்போது வாங்க போகலாம் கேம்குள்ளே. ஓகே, மேலெலாம் இங்கே ஒன்று எதுவோ இருக்குது, அதுக்கிட்ட போய் பார்ப்போம். என்னது காய்ஸ் இது? அதுக்கிட்ட போனோடனே தான் வருது. ஓகே காய்ஸ், எப்படியோ இது பண்ணிட்டோம். காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட் டு கெட் தி மேப்புன்னு போட்டிருக்காங்க. ஒரு வேளை இதை ஆடை வாட்ச் பண்ணோடனே நம்மளுக்கு மேப் கிடைக்குமோ? சரி வாங்க கைஸ், நாங்கள் வாட்ச் ஆடை பண்ணுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்தமாரி பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பு கிடச்சிச்சு, ஆனால் இது பார்க்க மேப் மாதிரியே தெரில எனக்கு. ஏதோ கிறுக்கி விட்ட மாதிரி. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இடத்துல வந்து வரும்போது இந்த மாதிரி மேப்பு காட்டல, ரொம்ப பக்கத்தில் வரும்போது தான் காட்டியிருக்கு. நீங்களும் ஆரட்டங்கள் விளாட்றீங்கன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அங்கே ஒரு டேபிள் இருக்குது, இதுலேயும் இது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் கிட்ட போகலாம். கைஸ், இதில் வாட்ச் டு கெட் தி காம்பஷன் இருக்குது இந்த டேபிளில். சரி வாங்க கைஸ், நம்ம அதை ப்ரெஸ் பண்ணலாம். கைஸ், நம்மளுக்கு காம்பஸ் கச்சிச்சு. இப்போ உங்களுக்கு சைடில் பார்த்தா கூட தெரியும், இந்த காம்பஸ் நம்மளை வந்து இந்த டோருக்கு போக சொல்லுது அங்கே. ஓகே கைஸ், நம்ம போகலாம். கைஸ், என்னமோ எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, ஏதாவது வந்துடுச்சுன்னா என்ன கைஸ் பண்ணுறது? ஓகே, நம்ம முன்னாடி போகலாம் கைஸ். இருட்டாக இருக்குது, வீடியோவில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நேரில் கூட இருட்டாக தான் இருக்குது. ஆமாம், அப்புறம் நமக்கு நம்ம கையில் இருக்க டார்ச் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேமில் விளையாடும் போது டார்ச் லைட் வந்து ஆஃப் பண்ணால் அந்த பேய்க்கு கண்ணு தெரியாதுன்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா அந்த கோஸ்ட்டை நாங்கள் அட்டாக் பண்ணும்போது கேஸ் ஒரு கீ கிடச்சிருக்கு, அதை பார்த்தீங்கன்னா ஒரு கீ கிடச்சிருக்கு. கைஸ், நாங்கள் கீ எடுத்துகிட்டு டிபுன்னு ஓடிட போகிறோம். ஏன்னா அந்த கோஸ்ட்டு வந்துடும் அந்த சவுண்டு கேட்டோடனே. ஆமாம், இதில் வேறு கீ எடுத்தோடனே வேணும்ன்ட்டு ஏதாவது ஒரு சவுண்டு போடுறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப க்ரீப்பியாக வேறு போடுறாங்க. சொன்ன மாதிரியே அந்த கோஸ்ட்டுக்கு வந்து கண்ணே இருக்காது, வெறும் வாய் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா லைட் ஆஃப் பண்ணோடனே அது கண்ணு தெரியாதுன்னு நினச்சோம். ஆனால் அது அப்பயும் எங்களை வந்து கேப்சர் பண்ணி ரொம்ப கொடூரமாக அட்டாக் பண்ணிடுச்சு. ஆமாம், எனக்கு வந்து ஒன்று புரியல காய்ஸ். என்னதுன்னா, எதுக்கு இந்த லைட்டை ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க? ஆஃப் பண்ணாலும் வந்து ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, அந்த பெயின் நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. எனக்கு இப்போ என்னமோ சவுண்ட் கேட்ச்சு, அங்க ஏதோ கை சிம்பிள் காட்டுது. ராபர்ட் வான் பிரஸ் 1494. गाइस, இது என்னமோ கோட் மாதிரி காட்டுது, என்னன்றதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஐயோ गाइस, யூ ஆர் டெட். சூப்பர் गाइस, நம்ம எடுத்து ஒரு கீயும் காணாமல் போயிடுச்சு. மறுபடியும் நாங்கள் கீ எடுக்க போனோம். ஆமாம் கைஸ், அப்புறம் மேப்பு கூட போயிடுச்சு. காம்பஸ்க்கோ திருப்பியும் ஆடை பார்க்கணும் கைஸ். மறுபடியும் ஆட் பார்த்ததுனால காம்பஸ் கிடச்சிருச்சு. ஆமாம் கைஸ், வாங்க நம்ம எது வந்தாலும் எப்படி வந்தாலும் ஓடினே இருக்கிறோம் கைஸ். இதில் வந்து கிராணி மாதிரி ஷஃபிள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தடவைக்கு இங்கே இருக்கு பாருங்க. இல்லை, கீ கிடச்சிருச்சு. எத்தாச்சு, சீக்கிரம் ஓடு கைஸ். பார்த்த மாதிரி சவுண்டு கேட்குது கைஸ். ஓ மை காட், பியானோ சவுண்டு கேட்குது. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் வந்தால் மட்டும் பியானோ. மறுபடியும் நாங்கள் செத்துட்டோம். மறுபடியும் எடுத்த கீ போயிடுச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 5 வயசு கம்மியாக இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க.
ஏன்னா அந்த பேய் க்ளோஸ்அப்பில் வரும்போது பயமாக தான் இருக்கும். கைஸ் காம்பஸ். ஓகே, காம்பஸ் கிடச்சிருச்சு. நடந்து போய்கிட்டு இருக்கோம். காம்பஸ் எங்கே போதோ அங்கே தான் நாங்களும் நடந்து போகிறோம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம வேறு இடத்துல இருக்கோம். எங்கேயாவது டீ கிடைக்குதான்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கைஸ் எனக்கு என்னமோ சத்தம் கேட்குது. அந்த ஃபோட்டோ பக்கத்தில் கை சிம்பிள் காமி. பெட்ரூம். எது கீ? ஒரு கீ கிடச்சிச்சு. ஓ காய்ஸ், இந்த பக்கத்தில் வெயிட். அந்த சைடில் போய்க்கோ. அந்த சைடில் போனால் பேய் வர முடியாது, ஸ்டக் ஆயிரும். பேச்சை கடைசி ஒரு கீ கிடச்சிச்சு. செம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போதைக்கு 3 கீ கலெக்ட் பண்ணிட்டோம். 3 இல்லை 2. சூப்பர். 2. ஓ மை காட், நாங்கள் பேய் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா பேஸ்மெண்ட்டில் பேய் இருக்கும். ஆமாம், நிறைய கேமில் பேஸ்மெண்ட்டில் தான் பேய் இருக்கும். ஓ மை காட், கீ இருக்குது காய்ஸ். 3 கீ கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ 3 கீ எடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது ராஜா ஒரு கூட்டுக்குள்ளேயே போகிறோம். ஆனால் அந்த பேய் எங்கே இருக்குன்னு தெரியல. சுமாதியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ காய்ஸ். ஏதோ ஒரு நடக்கிற சவுண்டு கேட்குது. அது நம்மளோட ஃபுட் ஸ்டெப்பா இல்லை அந்த கோஸ்டோட தான் தெரியல. கோஸ்ட் கூட இல்லை, என்னமோ அறக்கு. ஏதோ ஒரு ரிச்சுவலுக்கு நடுவுலக்கே இருக்கு. இப்போ நம்ம 4 கீ எடுத்துருக்கோம். இன்னும் 2 கீ எடுக்கணும். இப்போ மட்டும் பேய்கிட்ட மாட்டவே கூடாது. கடவுள்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கோங்க. மாட்டணும், நம்ம செத்தோம். எடுத்த கீ எல்லாமே போயிடும் காய்ஸ். சொல்லி வாய முடியல. இது ரொம்ப டஃப்பான கேமாக தான் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஆட் வருது. இப்போ தான் ஆடு கழிச்சோம், அதுக்குள்ளே வந்துருச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு ஒரு இது இருக்குது. என்னதுன்னா, நம்ம ப்ராக்ரஸ் எல்லாம் டெலீட் ஆகாமல் காம்பஸ் எடுத்தாச்சு. எத்தனை தடவை தான் அவுட் ஆகும்னு தெரியல. 4 கீ எடுத்துகிட்டு கடைசியில் அப்படி அவுட் ஆகிட்டோமே. இந்த தடவை 6 கீவும் எடுத்துகிட்டே போகணும், இல்லைன்னா வந்து பியானோ இருக்கிற இடமா. பார்த்தீங்களா, வந்தோடனே சவுண்டு கேட்குது. இதுக்கு முன்னாடி ஓ மை காட், நான் மறுபடியும் சாக்க போகிறேன். என்ன, நாங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம். சிவப்பெட்டி பார்த்தோமா சவுண்டு கேட்குது. காம்பஸ் வேறு நம்ம சைடில் போக சொல்லுது. அந்த பேய் பார்த்துச்சுன்னா இரு அந்த சைடில் ஏதோ இருக்கு பாரு. அங்கே இல்லை, இப்படி அங்கே நேராக போ. அங்கே ஏதாவது இருக்கான்னு பாரு. இல்லை, செவப்பெட்டி தான் குமிச்சு கிடக்குது எல்லா இடத்துலையும். எதுக்கு இந்த செவப்பெட்டி வைக்கிறாங்க? கைஸ், காம்பஸோட பேச்சை நான் மீறிட்டுருக்கேன். அது பின்னாடி போக சொல்லுது, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். சைட்லலாம் ரத்தக்கரையாக இருக்குது. சொல்லி வாய்ப்புள்ள இவ்வளோ ரத்தக்கரை. இந்த சைடில் தான் நிறைய வருது. சப்போஸ் அந்த கோஸ்ட் இருக்குமா? செயின் தொங்குது. இதுவே கொடுமையாக தான் இருக்கு. இப்போ காம்பஸ் சைடில் திரும்ப சொல்லுது. நம்மளும் சைடில் போகலாமா? ஆனால் சைடில் வழியே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு நேராக போயிட்டு சைடில் போகணும்னு நினைக்கிறேன். இப்போது சைடில் தான் திரும்ப சொல்லுது. இப்போ நேராக போக சொல்லுது. என் சைடில் திரும்பணும்னு சொல்லுது. வந்த இடத்துக்கே வந்திருக்கோம். இதோட வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்.